வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கங்கள். நாங்கள் பலம்புரி. இன்றைக்கு நாடு நடப்புடன் முருகனும் சின்ன இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் 22/12/2024 மார்கழி 7ஆம் நாள். எல்லாரும் வீட்டுல குடும்பங்களோட சந்தோஷமா இருப்பினும் இல்லாம இருந்தாங்கன்னா கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சேர்ச்சி வழிய தெரியணும். அவைக்கு இன்னும் எத்தனை நாள் கிடையாது, 3 நாள் இருக்கு. கிறிஸ்துமஸுக்கு பாரம்பரியத்துக்கு 3 நாள் இருக்கு. பாரம்பரிய விசேஷமோ வருஷ பிறப்பு விசேஷமோ? 2-3 விசேஷமா வருஷ பிறப்பு விசேஷம். வருஷம் வந்து எல்லாரும் கொண்டாடுவாங்க நியூ இயர். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் வந்து பெரும்பாலும் எல்லாரும் கொண்டாடுறதுதான். ஆனால் அது வருஷ கடைசி எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. அது கிட்டத்தட்ட 2 தான் எல்லாருக்கும் எல்லாம் உண்டு. ஆனால் பாரம்பரிய உலகமே எதிர்பார்த்துருக்கு. அதில் ஒரு மாற்றம் பெறலாம். அவர் பிறப்பாரு, இது நல்ல அப்படி ஒரு நம்பிக்கை அவர் வந்து பிறந்தப்பே போயிட்டார். ஒரு வருஷமும் கொண்டாடி பிறந்துட்டோம். நீங்க பிறந்தப்பதான் நம்ம அப்புறம் தான் கொண்டாடுறோம். ஒரு நாள் கொண்டாடுறோம். அவருக்கும் அவற்றை பிறப்பு நாள்ல இருந்து ஒரு மாற்றம் பெறலாம், ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல நடக்கலாம் ஒரு நம்பிக்கை. எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே முருகன். நம்பிக்கை தான். நல்ல நடக்கணும்னா மனசுல எல்லாம் நினைப்பாங்க. அதுதான். இப்ப நல்ல நடக்க போது பேப்பர்ல முதல் வாசத்தை வாய்க்கட்டேன். அனுரவை கொலை செய்வதற்கு முயற்சி. விசாரணைகளை ஆரம்பித்த குற்றப்புலனாய்வு. என்ன கதை இது? இதுகளை பற்றி தனியா கதை கோணம் போல ஒரு பிரயோஜனம் இல்ல. இது என்ன நடக்குது? இது என்ன இது என்னது? நல்லது செய்யறவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே. பிரச்சனை தான். கொல்ல போறாங்களாப்பா, கவனமா இருக்கணும். மைந்தாக்கு இது கொடுத்த மாதிரி எங்கட முன்னாள் ஜனாதிபதிக்கு கொடுத்த மாதிரி அவையெல்லாம் இருக்கும். பதப்படுத்து தாஞ்சி மாதிரி தெரிஞ்சாலே என்ன சரக்கு வேற கொடுக்கத்தான் பண்ண போல பாதுகாப்பு ஐயாக்கு. கொழும்பில் சீனாவின் ஆர்பிஸ் கப்பல் வந்தது தாங்க அனுமதி பெறணும். அதுதான் தானே சொன்னவே எல்லாம் பெருமை. இதோட கடற்படை மருத்துவ கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தேன். நான் நினைக்கிறேன் முருகன் இவங்க ஏற்கனவே வித்துட்டாங்க போல சில இடங்களை. அவங்க வந்துட்டு போறாங்க போல. நாங்கள் இங்க இருந்து அறிக்கை விட்டு பிரியோசனம் இல்லை. இன்னி பயிரோடு எல்லாம் எடுத்து பார்த்தா தான் தெரியும். எங்களுக்கு இன்னும் விளங்கல. காலியில் ஒருவர் சுட்டுக்கொலை சட்டிக்காத. மாநசபை தேர்தல் இந்தியா அழுத்தமில்லை, ஜனாதிபதியானது. இந்த இந்தியா சொல்லி நான் இங்கே ஒன்றும் வைக்கல. இந்தியா சொல்லுவோம் இல்லை எனக்கு அதை பற்றி அதை பற்றி கதைக்கவே இல்லையா தெரியுமா? ஒன்றும் கதைக்க இல்லையா? இவங்கள் ஏதோ அதை கதைச்சோம் இது கதைச்சோம். எங்கள் ஏக்களும் அங்கே அவருக்கு அன்றோ போய் சந்திச்சவே இல்லை. தமிழர் வச்சு போய் இங்கே என்ன வந்து சொல்லுவாங்க. இதை பற்றி மாநசபை பற்றி கேட்ட புரிசதை பற்றி அதை இதை பற்றி எல்லாம் காய்ச்சல் சொல்லி எல்லாம் சொன்னாங்களாம். அங்கே அவங்க சொன்னாங்களா என்ன அப்படி ஒன்றும் கதைக்க இல்லையே. நாங்கள் அந்த வெள்ள பெருக்க பற்றி இல்லை வச்சோம். எந்த மாதிரி கதை ஓடும் கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணும். 2 பக்கம் கேட்டு அறியணும். ஒரு பக்கம் சொல்றது கேட்கக்கூடாது. ஏமாத்து விளையாடுகள் பித்தலாட்டங்கள்லாம் சரி வராது, கேட்கக்கூடாது. முதல் மாதிரி நம்ப கூடாது. அப்ப என்னதான் சொல்லியிருக்கிறாரு. இப்போ 2 வரியத்துல இப்போ வார சித்திரைக்குள்ள உள்ளூராட்சி தேர்தல் ஒன்று நடக்க போகுது. பேருந்து அங்க அந்த வரிய முடியா கடையில மாநசபை நடக்கும். என்னண்டா பிரச்சனை முருகன்? ஒரே அந்த குழப்பங்களை இது ஒன்றுக்க கூடாது. குழப்பங்களை உருவாக்குறது தான் சில பேர் வேலை. குழப்பங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அது அவங்க நடத்துவாங்க சொல்லிருக்காங்க. புறையன் இந்தியாட்ட போய் கேட்டு பண்ணி என்னத்துக்கு அது அவன் சொல்றான் செய்வன்னு சொல்றான். நாங்க சொல்லித்தான் நடந்தான் ஏதோ முடியாதமா போச்சாம இல்லாம. கொரியாவில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பினை அதிகரிக்குது. நிறைய பேர் சிங்களாக்கள் வேலை செய்யறாங்க. படையினர் கையப்படுத்தியுள்ள மக்கள் காணிகளை விடுவியுங்கள். பிரதமருடன் செல்வம் அடக்கதனால் அதான் சொன்ன தாங்க விடுறோம். இவ கிருணியம் சொல்லி பிரதமர் போனவங்க போய் சொல்லியிருக்கிறேன். கருணியம்மாட்ட போனவங்க சந்திக்கிறது போய் சொல்லியிருக்கிறேன். கசிப்பு உற்பத்தி நிலையம் ஓமந்தையில் முற்றுகை. அது முற்றுகை. வாக்குறுதிகளிலிருந்து அரசு பின்வாங்க பாக்குறது. 100 தூதரிடம் தமிழரசு கட்சி. அச்சோ எங்க ஆக்கள் 2 இருந்தாலும் கெத்தான் இருக்கிறாங்க. நிக்கணும். அது சரி. இந்த வெள்ளக்காட்ட சொல்லி என்ன நடக்கும் நீ என்ன? நாங்களும் 72ஆம் ஆண்டுல 78ஆம் ஆண்டுல இருந்து பாக்குறோம். இப்ப என்னண்டா ஒரே கதைக்கு வெள்ளக்காரன் நம்ம என்ன சொல்லுவாங்க, உங்களுக்குள்ள தீர்த்து கொள்ளுங்க, இது ஒரே ஆண்மையை உள்ள நாடு, சண்டை பிடிக்காங்க அப்படிதான் சொல்லுவானப்பா. நீங்களே ஒற்றுமையாக காட்சி பேசி நீங்க ஒற்றுமையாகி போட்டு ஒற்றுமையா கதைங்களா போய் அவருடைய யாருடைய இப்ப சும்மா எல்லாரும் போய் சந்திக்கலாம். என்ன போய் சந்திக்கிறானே
போனாலும் மறைச்சாலும் நிப்பேன் நிப்பார் என்னடு பெருங்க அதுலயே வச்சு அந்த மரத்தடியில வச்சு காய்ச்சி போட்டு வரலாம் ஏன் நாங்க மாளிகைக்கு போய் சில ஊழ கொண்டாக்குவான் இல்லையே நான் நீ போய் காய்ச்சாலே அதை பேர் போட என்ன அண்டு ஏதோ பயணிகள் இதெல்லாம் போனார் போல என்னடா இந்த இதுக்கு என்னடாண்டு பார்த்தா அதிபதி சீட்டு ஒலிம்பி சீட்டு கொடுத்த மாதிரி பதவியில் கொடுத்த மாதிரி அதை பதட்டப்பட்டிருக்குங்கள் தானே அவர் அதை பற்றி சிம்பிள் அந்த பிஏ போட்டு இதெல்லாம் காலம் இல்லாம போனாரு ஒரு காலம் வேற பற்றி கதைப்பாங்களா இப்படி நல்லது செய்யறவனு பற்றி விமர்சனம் தான் செய்வான் இங்கிலாக்கள் குணமே அதுதான் அச்சினாவுக்கும் இதுதான் நல்ல செய்ய சும்மா தேவையில்லாம விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லையே நல்ல செய்ய எரிச்சல் நினைக்கிறேன் எரிச்சல் நான் செய்யாதவும் செய்யறானே எனக்கு கை தட்டாது நான் உனக்கு தட்டுவேன் அப்படி அது அப்படியும் ஒரு தாக்கம் இருக்கு தொடர் திருட்டு வடமராட்சியில் ஒருவர் கைது இவங்களை முதல் பிடிக்கணுமே வடமராட்சி சைடு இந்த பிரச்சனை வெள்ள வாய்க்காலுக்குள் தவறி வந்தவர் மரணம் சுடுபுரத்தில் சம்பவம் ஏன் வெள்ள வாய்க்காலுக்கு போய் பார்த்தேன் புதுனம் பார்க்க போனேன் வெள்ள வாய்க்கால் வெள்ளம் இருக்கா வெள்ள வாய்க்காலுக்கு போய் இருக்கிறார் என்ன செய்யுது விழுந்து போனார் செத்து போனார் இனி சொல்லுவாங்க பெரிய விழுந்தாரோ அப்படிதான் கலைப்பாங்க பெரிய விழுந்திருப்பாரோ தூங்கி சேர்த்தால் எதுவும் லவ்வோ என்ன எங்க மக்கள் இந்த கதை அப்படித்தானே முதல் விசாரிக்கணும் என்னென்று விசாரித்து சில பேர் பிரச்சனைகள் இருக்கலாம் டெங்கு தொடர்பில் எச்சரிக்கையா இருக்கட்டும் கவனமா இருக்கட்டும் மேல் மாகாணத்தில் அதிகளவான நோயாளர்கள் பதவியாளர் எங்கள்கிட்ட எல்லாம் கட்டுக்கோப்பு கூட 13வது திருத்தம் தொடர்பில் இந்தியாவுடன் பேச வேண்டிய தேவை ஏற்படவில்லை வெளிவார அமைச்சர் விஜித கேர தெரிவிப்பு என்னது தேவை நாங்களே எல்லாம் செய்யறோம் இது ஓமன்றோம் நாங்களே செய்வோம் இந்த அவையோட போய் செய்யணும் சடுதியாக குறைந்த முட்டை விலை 45 ரூபா 50 ரூபா கிடந்து 25 ரூபா வந்து நான் நினைச்சேன் கிறிஸ்மஸுக்கு பிள்ளை விடுமாட்டு இது கேக் அடிக்க மகாநாயக தேரர்களை சந்தித்தா என்ன மறைஞ்சு சும்மா போய் இருக்கிறேன் பாராளை பண்டிகை காலத்தை முன்னிட்டு தீவிரப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு 40,000 புருஷர் கடமை இந்த கொழும்பு சைட்லாம் பெட்ட ஆங்கலாம் சரியான சனமா மன்னார காணாத சனமா அமைப்பு அதுக்கு கொழும்பு சைட்லாம் நிறைய பேர் இருக்கிறா மற்ற எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும் என்ன பாதுகாப்பா ஒரு ஆங்கல இந்த பர்ஸ் போன் அதுகள் எல்லாம் பாதுகாப்பா சொல்லி அண்டு ஏதோ கவனமா இருங்க போய் அங்க உடுப்பு வாங்கிக்க பின்பக்கத்தை அடிச்சுட்டு போயிடுவாங்க நிறைய ஜனம் இந்தியாவில பள்ளி சிறுமியின் பந்து வீச்சை ஜாகிர் கானுடன் ஒப்பிட்ட சச்சின் உடனே பதிலளித்த ஜாகிர் கான் இவர் பார்த்துட்டு அவன் ஸ்டைல்ல அவள் செய்கிறாள் என்று அந்த சிறுமியை பார்த்தா அது பெரிய வைரல் ஆகுதான் அப்ப சொல்ல உடனே அவரும் பார்த்துட்டு நீங்களும் இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவன் இது நல்லா இருக்குன்னு அவரே சொல்லியிருக்கிறேன் உன்னிப்பா பார்த்து மற்றது பாராட்டுறாங்க நாங்கள் பாராட்டுவோம் எங்களையா இன்னொரு செய்ய முந்திடுவானோ எங்கேயும் விழுத்துற யோனிய பார்ப்போம் என்ன அவன் என்ன மாறி போறான் அது கை சரியில்லை மாறி கிடக்கு அப்படிதான் சொல்லுவான் பெரிய மனசன் பெரியவன் எப்பவும் பெரியவன் தான் 97 ரன்களில் அவுட் 3 ரன் இல்லையே விரக்தியில் ஸ்டம்புகளை உதைத்த கிளாஷனுக்கு அவர் 97 ரன்ல அவுட் ஆயிட்டார். அப்போ விசர்வன் தானே 3 ரன்னை விட்டுட்டாங்களே அதுக்கு தான் அவுட் ஆகினக்கு நேர்றது அதுக்கு அடிச்சிருக்கிறார் என்னதுக்கு கிளாஷனுக்கு அடித்தோடனே அவருக்கு அபராதம் வந்துட்டு சரி ஸ்டம்புகளை விரக்தியில் ஸ்டம்புகளை உதைச்சிருக்கு கிளாஷனுக்கு சரி வேகங்கள் வாகனங்களின் விலைகள் குறையும் சாத்தியம் இறக்குமதி செய்யப்படுமല്ലോ அப்போ இறக்குமதி செய்தால் அப்போ நாங்கள் நான் அந்த நல்லது காய்ச்சி சொன்னேன் என்னப்பா வாகனங்கள் வர்றது குறையமாண்டதுக்கு சில ஆள் சொல்லியிருந்தா இல்லையாப்பா அது அப்படித்தான் இருக்க போது குறையாதாண்டு சரி வரி எல்லாம் குறை மற்றது செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் வேண்டாங்க கொஞ்சம் அமைதியா இருங்க இப்போ அதே இல்லை இப்போ விலை இப்போ பொருள் எல்லாம் விட்டுட்டு நம்ம செகண்ட் ஹேண்ட் விற்கிறவே பேசி தீர்மானிக்கலாம் வாங்க கொண்டு என்னென்றால் விளைச்சினா தானே குறைய போகுது அவசரப்படாங்க கொஞ்சம் பொறுமையா 2-3 கிலோமீட்டர் வந்துட்டு பாருங்க என்ன வாகனங்கள் மலிவு. திருச்சி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மீனவர்கள் யாழை வந்தடைந்தனர். அங்க விட்டுட்டாங்க. யாழில் காயங்குடம் மீட்கப்பட்ட முதலை இந்த யாழ்ப்பாணம் செம்மணி வீதியிலே ரோட்டில் கிடந்திருக்கு. அது வரைக்கும் வாகனம் இதை இருட்டுக்கு வந்து அடிச்சு போட்டு போடுறதுக்கு அந்த காயத்தோட வரைக்கும் ஜீவராசி திணைக்கெல்லாம் அதை பொறுப்பேற்று யாழ் மாநகர சபை வரி இருப்பாளர்கள் கவனத்துக்கு அதை சொல்லியிருக்கு. முதல் டிப்ளோமா விருது வழங்கும் விழா அது கிடக்கட்டும். இந்தியாவில் பார்த்தால் கற்றனில் பேருந்து விபத்து நேற்று நடந்தாப்பா. இதுல 2-3 பேர் செத்தோம். அந்த 30க்கும் மேற்பட்டோர் குதிச்சுட்டு நேற்று எத்தனாம் தேதி 20
உண்டா உண்டு 24 மணித்தேளத்தில் 6 பேர் ஏதோ செத்துருக்கிறோம் வாகன விபத்தில். நிறைய இடத்துல வாகனம் ஆகுது நேற்று. 3 பேர் விழுந்த என்னதுக்கு மல்லிகைப்பூ பகுதியில் நேற்று காலை பெயர்ந்து வீதியை விட்டு விலகி அது உயரமல்லோ என்ன இது உண்டு. இதே மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் நடந்தது. இந்த சுற்றுலா புறாக்கள் எல்லாம் மழை நேரம் போகக்கூடாது, கவனமாக இருக்கணும். விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு அரிசி இறக்குமதி செய்யப்படும். அமைச்சர் இந்த ஏனடா அவங்க அறுவடை செய்கிறப்ப இந்த அவைக்கு பாதிப்பு வரும், அது இல்லாமல் அப்படி இல்லாமல் நாங்கள் அறுவடை செய்யணும்னு சொல்லியிருக்கிறோமா. தேர்தல் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. இது இன்னும் முடிய இங்கே தேர்தல் சட்ட நடவடிக்கை தேர்தல் கொஞ்சம் பேர் வெளியிட்டு இருக்கிறோம். நாங்கள் சொல்லிவிடுவோம் அது மக்களுக்கு என்ன கொஞ்சம் பேர் கிடக்குது அறிக்கை வெளியிட்டு அது நாங்கள் சொல்லணும்னு சொல்லல. நாங்கள் இப்படித்தான் கொஞ்சம் பிரச்சனை தான். மக்களுக்கும் கோபம் பெறும் நாளைக்கு எங்களுக்கு அடி விழுதோ இல்லையாது இல்லையே ஒன்றும் சொல்கிறாங்களே இல்லையா. பிறகு நாங்கள் போட நான் சில நேரங்களில் முருகனுக்கு சவால் விட்டு நான் சில நேரம் போட வலிக்கிட்டா நீங்கள் அப்புறம் ஓட வலிக்கிற கூடாது. போலீஸ் திணைக்களத்தில் பெயர்கள் வழங்க திட்டம், தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை. சரி சரியா கொடுக்காதாக்கள். அமைச்சர் பெயருக்கு முன்னால் கலாநிதி, பாராளுமன்ற அதிகாரியிடம் குற்றப்புலனாய்வு வாக்குமூலம். இது பெரிய துன்பம். அந்த என்ன நடக்குது தெரியுமே, இவர் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியும் இல்ல, அவர் ஜனாதிபதி இல்லை, எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சயித் அவர் கொண்டே தன் இது எல்லாத்தையும் காட்டிக்கிறார். என்னது கல்வி முதலாம் மாப்புலேருந்து முழுக்கலையும் காட்டி இப்போ 2021 என்ன இருக்கிறா தெரியுமே, உங்கள் குடும்ப திறந்த பல்கலைக்கழகம் ஒன்றில் போய் ஒரு கோர்ஸ் ஒன்று செய்கிறேன். அந்த கோர்ஸில் படிப்பிக்க வந்தது இவவா இப்போ பிரதமராக இருக்கிறவா. அப்பாண்டே பாராளுமன்றத்தில் அவர் பாராட்டிக்கிறார், எங்களுடைய இவ தான் விரிவுரையாளராக எனக்கு செயல்பட்டவர். நான் அது இந்த பொருளாதார தடை அந்த நிபந்தனை அதாலே அதை தொடர்ந்து கற்கலாம் போச்சு. ஆனால் ஒரு சிறந்த ஒரு விரிவுரையாளர் இவர், மிகவும் சிறப்பாக அதை விரிவுரையாற்றினவங்களுக்கு மிகவும் சிறப்பு நாங்கள் பாராட்டி இருக்கிறார் நேரடியை வச்சு. சஜித் அப்படி விளையாடு அது அப்படி இருக்கணும். எதிர்கட்சியோ முன்கட்சியோ பின்கட்சியோ நல்லதை நல்ல நேரம் பாராட்டும் இல்லையே, கூடாண்டு சொல்லி போடுவோம் நேர இல்லையே. அப்படிதான் இருக்கும். சும்மா அவருக்கு ஆதரவு என்றால் அவர் புள்ள செய்தாலும் ஆதரவாக தெரியுது நல்ல கதை. நாங்களும் அஜினாவை புள்ளேண்டா மாதிரி. அமைச்சர் பெயருக்கு முன்னாள் அது சரி. குழந்தைகள் தாய்மாரின் ஊட்டச்சத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை. சுகாதார அமைச்சர் நனிந்த அது செய்யத்தரமான இஞ்சாரு நெடுந்தீவிலிருந்து குறிக்காட்டுவானுக்கு இறைச்சியுடன் வந்தவரை மடக்கி பிடித்த இளைஞர்கள். என்ன பிரச்சனை அங்கே காலநிலை எல்லாத்தையும் பிடிச்சி இவங்க அடிச்சு ஒன்று வந்துக்கிறாங்க கூட. அது அங்கே காணாம கொண்டு பார்த்தா அங்கே எல்லாம் அங்கே நீங்கள் கொண்டு வந்தால் விலை தானே, அப்போ விற்கிறான் கொண்டு வந்தால். ஆனால் இது ஒரு பொலிஸ் உத்தியோகத்தரம். அவர் லீவில் வந்து அவர் கொண்டு வந்து குறிக்காட்டுவான வச்சு ஜோதிச்சு போது பிடிச்சிட்டாங்க. இனி என்ன செய்யணும் தெரியல. களுத்துறையில் இளம் குடும்பஸ்தர் வெட்டி படுகொலை. அங்காலையும் போட்டுறாங்களே, எங்களையாக்கள் தான் போட்டுறாங்கள்டா. இது என்ன கரைச்சல் இது பார்த்து நாங்களா இல்லை. என்ன மோப்ப நாய்கள் சகிதம் சோதனை நடவடிக்கை. பண்டிகை காலங்களுக்கு இப்போ கொஞ்சம் பாதுகாப்பு பிரச்சனைக்காக மோப்ப நாய்களை வச்சு நான் சோதனை நடவடிக்கை வேறு எல்லா ரோட்டுடைய நாயில் தெரியுது. அரசு வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் ஜனாதிபதியின் தாய். ஜனாதிபதியின் எளிமை குறித்து பலரும் பாராட்டு. இது அவர் சும்மா இயல்பாக இருக்கிற மாதிரியே கொண்டே அண்டா ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு சரிங்க எங்க அன்றபத்து போனால் போய் பார்த்துட்டு வரலாம் அம்மாவை. நாங்களும் சரியோ போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தாயை ஜனாதிபதி நேரில் சென்று பார்வையிட்ட புகைப்படம் தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிகளவானோரால் பகிரப்பட்டு வருகின்றது. இது ஒரு விஷயம் கிடக்கு. நான் இப்ப இதை பார்க்க தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நேற்று ஒரு செய்தி பார்த்தேன் நான். இவர் எங்கள்ட வைத்தியர் இருக்கிறாரோ அர்ஜுனா ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் போட்டுருக்குது. சரியோ அது தனியை சொன்னா நல்ல மென்னண்டால் அவர் கடிதம் போட்டுருக்கிறார் ஜனாதிபதிக்கு. உங்களுடைய அம்மா சுகமாகணும், என்னடா எனக்கும் அம்மா இல்லை, அந்த ரீதியில நான் உங்களுடைய அம்மாவும் சுகமாகணும் நாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்றோம் என்று அவரோட இதை பகிர்ந்திருக்கிறார். அப்ப பகிர்ந்தோட இன்னொன்று சொல்லியிருக்கிறார், இந்த நாங்கள் தெற்குல அங்கால் பக்கம் உள்ள வைத்தியசாலைகளுக்கும் இஞ்சால் பக்க வைத்தியசாலைகளுக்கும் பெரிய பிரச்சனை வித்தியாசங்கள். நானும் 4 போதனா வைத்தியாலய வேலை இருக்கிறேன். இங்கே யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி இருக்கല്ലോ, யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் எழுதி ஒட்டி இருக்கான், கட்டிலில் நோயாளர் கட்டிலில் அமரக்கூடாது, அமர்ந்தால் சட்ட நடவடிக்கை ஏதோ குற்றமாம் என்று இல்லாமல் எழுதி இருக்கான்.
தெரியும். ஆனா பேருந்து சில பேர் சொல்லியிருக்கிறோம் ஜனாதிபதி வந்தால் விட மாட்டோம், கடவுள் வந்தால் விட மாட்டோம், 2000 பட்டி கொடுத்தோன்றதை சொல்லி அதையும் சொல்லி நான் ஏன் இவர் இப்படி எல்லாம் கிடக்கன்னு யோசிச்சு போதான் இவர் ஜனாதிபதி என்னென்றால் அம்மாட்ட கட்டில இருக்கிறார், அம்மா கதிரையில் இருக்கிறார், இருந்து பார்க்கிறார் கழிக்கிறார். இதுக்கு தான் இந்த விளையாட்டு நடந்திருக்கேன். நான் இருக்கா மக்களுக்கு அதை தனியாக சொல்லணும். அவங்க சில விளைஞர் நோயல் தூக்கக்கூடாண்டு யோசிச்சிருப்பானு. சரி, அதோ கிடக்கட்டும் வேணும். சரி, இத்துடன் நாங்கள் கொள்வோம். நாங்கள் முடிஞ்சிட்டது. அறிஞர் கருத்துக்கு போவோம். தேவை அறிந்து உதவி செய்ய பகுத்தறியும் சக்கி எனும் பக்குவம் தேவை. தேவை அறிந்து தான் உதவி செய்யணும். தேவை இல்லாம பசியே இல்லாம சாப்பாட்டோட இருக்கிறவனுக்கும் நெடுக்க 3 பாயலோ கொண்டு வந்து இந்த சாப்பிடணும்னு சொல்லுறது. சாப்பிடா இருக்கிறவங்க தான் போய் சாப்பாடு கொடுக்கணும் இல்லையே. அதுவள் இருக்க சும்மா சில பேர் அப்படித்தான். சில பேர் பப்ளிசிட்டிக்கு செய்கிறது அப்படி இருக்கணும். சில பேர் என்ன, சில பேர் உதவி செய்வினா பெரிய பணக்காரனுக்கு தான் கொண்டு உதவி செய்யறது, பெரிய நிறுவனங்களுக்கு கொண்டு உதவி செய்யறது. ஆனால் அங்க அவற்ற வீட்டு பக்கத்துல சாப்பிட வழி இல்லாம இருக்குன்னு குத்தி கதைக்க மாதிரி இருக்கா இல்லையே. அப்படியே இருக்கும். நீ சும்மா நீ என்ன எங்க அனுப்புறதுதான் நிக்கிறான, நான் விட மாட்டேன். தெரியும், எங்க போனாலும் அவர் சொல்லித்தான் நான் சொன்னான்னு சொல்லி விடுறேன். சின்ன வந்தாதான் நான் வருவேன், அடம் பிடிப்பேன். தெரியும், அடம் பிடிச்சிட்டு நீ முருகன் நாங்க உதவி செய்வோம். சரியா, உங்களுக்கு இப்ப நீங்க ஆக்களுக்கு அடையாளம் பண்ணி வைங்க. எங்கன்னா யூடியூப் சேனல்ல நாங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். சரியா, யோசிக்க. வேலை வாய்ப்புக்கான திட்டமிடல்கள் அவசியம். சரியோ, ஒரு நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையுடன் உள்ளது, அந்த நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் திருப்தியாக இருக்கிறது என்ற நிலைமை ஏற்பட வேண்டுமாயின் அதற்கான ஒரே வழி நாட்டில் உள்ள அத்தனை இளைஞர் யுவதிகளும் வேலை செய்வதற்கான ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். எனினும் நம் நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை வேலையின்மைதான். அது கிடக்குத்தானே, ஆக்கள் கூட வேலையும் இல்லை. ஆம், நேற்று முன்தினம் இப்ப 20ஆம் தேதியா பலம்புரி நாளிதழ் வெள்ளி விழா நிகழ்வு இடம்பெற்ற போது எங்களை கூப்பிட இல்லை ஆசிரியர். அந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் இளைஞர் ஜோதி எவரும் வேலை இல்லாமல் வீடுகளில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்ப வேலை யார் கொடுக்கூடாது, வேலை தேடி போகணும். முருகன் நான் இப்ப இந்த வேற என்ன ஒரு கதைக்கு வரேன். இப்ப இந்த துப்புரவு வீடு வழியில எல்லாம் 10,000 அதுக்கெல்லாம் ஆனா கஷ்டம் வராங்களாம்டாப்பா. நீங்கள் இப்ப இளைஞர்களா இருக்கிறாங்களா துடி மம்படி எடுத்து வெட்டுறதுக்கு என்ன இல்லாட்டி கஞ்சல் குப்பைகள் எல்லாம் வீட்டை வேலை செய்யும். வேலை இல்லைன்னு வீட்டை இருக்கிற வீடும் அப்படிதான் கிடக்கும். அதான் ஒரு நாளைக்கு 5,000 ரூபா கொஞ்ச நேரம் சாப்பாடும் கொடுத்து 3 நேரம் சாப்பாடும் கொடுத்து 5,000 காசு கொடுத்தும் வேலை காக்கல. அப்ப என்ன நீங்க எல்லாம் சும்மா இருக்காங்க, போய் வேலை கொடுங்க, பெயிண்ட் அடிச்சு கொடுக்கலாம். இந்த இது வேலை நடக்குது யாழ்ப்பாணத்துல. வேலை இல்லாட்டா நானும் குழம்பிடுவேன். நிறைய வேலை நடக்குது யாழ்ப்பாணத்துல மட்டும் இல்லை, இலங்கை ஃபுல்லா வேலை நடக்குது. அவர்களுக்கான வேலை வாய்ப்பை கட்டாயமாக நாம் வழங்க வேண்டும். அதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என கூறியிருந்தேன். அதாவது தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனின் இந்த ஜெகத்தியை அளித்துருவோம் என அன்று பாரதி கூறியதில் சிறு திருத்தம் செய்து தனியொரு மனிதனுக்கு வேலை இல்லை எனில் இந்த ஜெகத்தை அளித்துவோம் என பொருள்படுத்துகிறார் பேராசிரியர். பாரதியை கொண்டது அந்த மனிதனையும் முருகன் எல்லாரும் போயிட்டு இருந்து கை அடிச்சு வருத்தத்தையே இருக்கணும். போய் இந்த சோத்தை சுரண்டி நிலைமை என்னன்னு தெரியல வருத்தம் வந்துடும். ஆம், உத்தியோகம் புருஷ லட்சணம் என செப்பி நிற்கிறது நம் தமிழ் மொழி. புருஷ லட்சணம். அப்போ கல்யாணம் கட்டுறா புருஷன் வேலையில இருக்கணும். அதாவது ஒருவர் அந்த முந்தி சொல்றாங்க கோழி மேய்க்கிறண்டாலும் கவர்மெண்ட் வேலையா இருக்கணும். ஒருவர் வேலை செய்கிறாங்க, அவரால் ஒரு குடும்பம் சீவிக்கும். அதே போல் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்யும் வயதை அடைந்தவர்கள் அனைவரும் வேலை செய்யும் போது அந்த குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இங்குதான் வேலை செய்ய வேண்டிய வயதினருக்கு வேலை வாய்ப்பை வழங்கும் போது இளைஞர் சமூகம் பிறழ்வான பாதையில் செல்வதற்கான சந்தர்ப்பம் தடுக்கப்படும். உண்மை. வீட்டிலிருந்து யோசிச்சு இந்த போன நோண்டி ஒன்று இருந்தால் வேற வேற யோசனை எல்லாம் வரும். வில்லங்கமாக வரும். ஊழியருக்கா போவோம், பொடிகளோட நிற்போம், பொடிகளோட போனால் இப்போ அவன் 10 தர அதையும் பற்றி பேருந்து நக்கத்தர அதை நாக்கில் வச்சு விட்டா சரி கதை பேருந்து அதில் அடிமையாக பேருந்து அது வீட்டை வேலையும் இல்லை, பேருந்து வீட்டில் உள்ளதை திருடி வீட்டை உள்ளதையே திருடி எல்லாம் வந்துடும். அப்போ அவைக்கு வேலையை அந்த முந்தி சொல்லுவார் ஐயா,
பூதத்துக்கு வேலை கொடுக்குறான்டா பூதம் சும்மா இருந்தால் ஆக்களை பிடிச்சி திண்டுட்டு எதுவும் விலங்கத்தை உண்டாகி போடணும் பூதத்துக்கு வேலை கொடுக்குற மாதிரி கொடுக்கணுமா பூதத்துக்கு ஒரே வேலை செய்தோன்னு தான் வேலையிலேயே இருந்தால் வேற சிந்தனை ஒன்றும் வராது அதான் நீ வெறும் சொல்ற வேலை செய்தால் அந்த மற்ற பிரச்சனைகள் ஒன்றும் வராது ஓ அப்போ தவிர வேலை வாய்ப்புக்கு கிடைக்கும் போது படிப்பறிவு பட்டறிவு இணைகின்றன இதையும் கடந்து மேற்படிப்புகள் சமூகத்தை அறிதல் முன்னேற்றமடைந்த நாடுகளின் திட்டமிடல்களை முகாமைத்துவ ஒழுங்குபடுத்தல்களை அறிதல் மற்றும் அவற்றை பிரயோகிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்படுகிறது ஆக ஒரு நாட்டில் சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் சமூக சீர்கேடுகள் பிறழ்வுகள் குற்றச்செயல்கள் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வறுமை பசி பஞ்சம் தலைவிரித்தாடுவதற்கும் அடிப்படையாக இருப்பது வேலையின்மை என்பது புரிதற்குரியது சரியோ ஆக எங்கள் அனைத்து இளைஞர் யுவதிகளும் வேலை செய்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொருவரும் செலுத்துவோம் அவ்வாறான கவனம் என்பது விவசாய கடற்தொழில் நடவடிக்கைகள் உற்பத்தி நிறுவனங்கள் கைத்தொழில் முயற்சிகள் என்பனவற்றின் உருவாக்கமும் சுயதொழில் முயற்சிக்கான ஊக்குவிப்புமாக இருக்க வேண்டும் குடுகை அதுதான் அவர் சொல்லியிருக்கிறார் அப்ப அரசாங்க உத்தியோகத்தை அவர் சொல்லல அரசாங்க உத்தியோகம் கணக்கில் வராதப்பா வராது அவங்க இத்தனை பேர் கண்டு கொடுக்குறேன் என்ன காரணம் தானே இப்பவே ஓபிஜிகளுக்கு கூட இருக்குதாம ஆக்கள் இருக்கிறாங்க தேவையில்லை உத்தியோகமே தேவையில்லை அரசாங்க உத்தியோகம் அதை விட நீங்க வெளியில நல்லா உழைக்கலாம்ப்பா உழைக்கலாம் இப்ப நீங்கள் என்னதுக்காக அரசாங்க உத்தியோகம் போறீங்க பென்ஷன் சொல்லுவீங்க நீங்கள் பென்ஷனுக்கு எவ்வளவு காசு சேர்க்க போறீங்களோ அதை விட கூட காசு தனியார்ல உழைச்சி போட்டு சேர்த்து வைக்கலாம் உங்களுக்கு சமூக பாதுகாப்பு சபை இருக்கு இல்லையா அந்த பிரைவேட் உழைக்கிற அது இருக்கா கணிப்பு மக்களுக்கு தெரியாது சமூக பாதுகாப்பு சபை உண்டு உங்க கச்சேரிக்கு ஒன்று கூட பாருங்களேன் ஓ அதுல கொண்டே காசை கட்டுறது அந்த பென்ஷன் எல்லாம் கொடுப்பினமாவே உங்களோட காசு இப்ப அரசாங்க உத்தியோகம் பண்றோன்னு அவங்க கவர்மெண்ட்கிட்ட ஃப்ரீயா காசார இல்ல நாங்க இருக்கிற சம்பளத்துல குறிப்பிட்ட தொகையை வெட்டுவாங்க அவன் அதுக்கு பென்ஷனுக்கு வெட்டுறண்டு பேசிட்டுல வராது வெட்டுறாண்டு அவன் அந்த கணக்கு 5000 சம்பளம் பண்ணா 4500 சம்பளம் பண்ணி முதலே அறிவிச்சு தெரியாமலே எடுத்துருவாங்க ஆனால் பேசிட்டுல பென்ஷனுக்கு எடுக்கிறேன் ஆனால் என்ன செய்யறது அவங்க உழைக்கிறதுல கொஞ்சம் காசு எங்களுக்கு காசு அமைக்கிறாங்க அந்த வேலையை நீங்க செய்யலாம் தானே தனியார்ல இருக்கிறார்கள் கவர்மெண்ட்ல இருந்தா டிஓக்களுக்கு மிஞ்சி போனா ஒரு 50,000 ரூபாய்ங்களேன் தனியார்ல நீங்க வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா 75,000 மணி நேரம் 1 லட்சம் மட்டும் உழைக்கிறீங்க அந்த மிச்சம் 50,000 சேமிப்பு மற்ற திறமைக்கு ஏற்ற மாதிரி அவன்கிட்ட எடுத்துட்டு போய் போகலாம் திறமை செய்யலாம் தானே உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கு எங்க தனியார்ல நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உழைப்பீங்க இந்த டிஓ மாதிரி இருக்கு அப்படித்தானே டிஓ உண்டு 2 3 3 2 உண்டு இருக்க வேண்டியதான் அதுக்கு ப்ரொமோஷனும் இந்த சோனி எழுதி போகணும் இந்த காசு வந்து நிறைய நினைக்கிற வகையில ஏர்ன் பண்ணிடாது கவர்மெண்ட்ல முன்னேறல சோறும் கஞ்சியும் குடிச்சோண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் சத்தம் போடாம இருக்கலாம் நீங்கள் வெளியிடங்களுக்கு போகணும் வெளிநாடுகளுக்கு போகணும் சுற்றுப்பயணங்களுக்கு செய்யணும் கூட பிள்ளைகளை நீங்கள் நல்லா இருக்கணும்டா கவர்மெண்ட் இருக்கிறவனும் இப்போ வேறு தொழிலை செய்து கொண்டிருக்காங்க இல்லாட்டி அப்படி சும்மா கவர்மெண்ட்டை நம்பிக்கிறார்கள் வாழ்க்கை அப்படியே இருக்க வேண்டியார் அவ்வளவுதான் இப்படியே இருக்க வேண்டியார் பொட்டிகளும் வீட்டை வச்சிருக்க வேண்டியான் பொடி பொட்டியும் வீட்டை இருக்க வேண்டியான் இதனை உங்களுக்கு வழி இல்லை வாழ்க்கை யோசிச்சு செய்யுங்க சரியா உழைக்கிறது வழி இருக்கு என்ன தம்பி ஒருத்தன் இருக்கிறான் கடைக்கு போவான் கடலுக்கு போவான் அவன் விளையாட்டு இதுல கடலை படி போவான் யோசனை வந்தது எழும்பி போவானப்பா வெளியே ஜாம வந்தைக்கு போறான் இருந்துட்டு கடல் தொழிற்கார கூப்பிடாங்கன்னா அங்கேயும் போறான் சும்மா இருந்தா சும்மா வீட்டை இருந்தா பிரச்சனை வரும் எங்கட வயசுக்கு பிறகு இப்போ 30-35 வயசு பிறகு கஷ்டம் இளமையா இருக்கையிலே உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் காசு சேர்த்துட்டு நாங்களா பறிச்சு சாப்பிட போறாங்க உழைக்கும் சத்துரிக்கலாம் உழைக்கும் சரி நாங்க இதுடன் விடைபெறுவோம் நன்றி வணக்கம் தனியா